ஹாய் இது வந்து ஊட்டி டே ஒன்னோட செகண்ட் ஆஃப் வீடியோ. சாரி, நான் எல்லா வீடியோஸும் கொஞ்சம் டிலேயாக தான் போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து ஈகிள்ஸ் டேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி அட்வென்ச்சரஸ் பார்க் இது. கிட்ஸுக்கு தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு தனியாக இருக்குது. இங்கே வந்து ஜிப்லைனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கை வாக்கு, எல்லா அட்வென்ச்சரஸ் கேமும் இருக்குது. கூட்டம் இல்லைன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் இது 2:30, பட் வந்து மார்னிங் மாதிரி தான் இருந்தது கிளைமேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சேம் கேம்பஸ்லேயே வந்து நம்மளுக்கு டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டும் இருக்குது. டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து 20 ருபீஸ் என்ட்ரி ஃபீ. ஸோ நம்ம உள்ளே போனதும் வந்து நம்ம பார்க்கலாம் வந்து இந்த டீ வந்து இலையிலேருந்து எப்படி நம்மளுக்கு பேக்கிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் ஆகுது, எப்படி மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுறாங்க, அதை எப்படி க்ரஷ் பண்ணுறாங்க, ட்ரை எப்படி ஆகுது, அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் பண்ணி வெளியில் வரும்போது அதெல்லாம் எப்படி செப்ரேட் பண்ணுறாங்க சைஸ் வைஸு, டஸ்ட்டு தனியாக அப்படின்ட்டு எல்லாமே பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரிப்பீட்டடாக பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சூடாக ஒரு டீ போட்டு தராங்க இதே இலையில், நல்லா இருந்தது. வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது பக்கத்துலேயே, சேம் காம்பவுண்டு. அங்கே வந்து நம்மளுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு 3 சாக்லேட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்க, பட் எனக்கு என்னமோ இது ஃபுல் சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி தோணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டைரெக்டாக சாக்லேட் வாங்க கவுண்ட்ருக்கு போயிட்டோம். சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போதே பசங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பார்த்துட்டாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ரைடு ஹார்ஸ் ரைடிங் அமுச்சு விட்டோம். பயங்கரமாக குளிராக இருந்தது. 2:30, 3 அந்த மாதிரி தான் இருந்தது. பட்டு பயங்கரமாக குளிராக இருந்தது. நாங்கள் வெளியில் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 5:30, லன்ச் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. எந்த ஹோட்டல்லுமே ஃபுட்டே கிடையாது. சரி, ஏதோ ஒரு ஹோட்டலில் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு டைரெக்டாக வந்து ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஸ்டே பண்ண இடம் பார்த்திங்கன்னா டெக்கன் பார்க் ரிசார்ட்டு. நீங்கள் வெஜிடேரியன் ஹோட்டலே வேணும்னு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தது. எல்லா ஃபுட்டு வந்து நான்வெஜ் இல்லாமல் இருந்தது தவிர ஃபுட்டு, ரூம் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. சர்வீஸ் ஆகட்டும் க்ளீனாக இருந்தது ரூமு. அது பிளேஸ் வந்து பார்த்திங்கனாலே அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அர்லி மார்னிங் ஏஞ்சி வெளியிலே வர முடியல, அவ்வளோ குளிராக இருந்தது. பட் சூப்பராக இருந்தது இடம். எல்லாமே வெஜ்ஜு தான். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து 1 டே மட்டும்தான் நாங்கள் இங்கே ஸ்டே. ஸோ